அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் அறுவடை பண்ண போகிறதில்ல, என்னோடய பொண்ணு தான் அறுவடை பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது. நான் பண்ணுறேன் அப்படி சொன்னாங்க. அதனால் வந்து பிள்ளைய வந்து இப்போ அறுவடை பண்ண போகுது. நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா அளவுக்கு பேசுகிறேன்னு தெரியாது, பட் பேசுகிறேன். தக்காளிலாம் வந்துட்டு நல்லா வந்து பழுத்துருக்கு. இங்கே ஒரு காய், இந்த காய் எடுத்துடலாமா? கொஞ்சம் இந்த காய் எடுத்துடலாமா? லைட்டாக காயாக இருக்குது, எடுத்துடலாமா? இப்போ வந்து இந்த ஒரு செடியிலே வந்து நம்ம வந்து காய் எடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 காய் நல்லா கொத்தாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது நல்லா டார்க்காக தொட்டோன்னு வந்து விழுந்துருச்சுது. இதுவும் நல்லா காயாக இருக்குது. இங்கே கட்டுங்க. இப்போ வந்து ஒரு செடி இருக்குமா? 2 செடியில் வந்துட்டு நம்ம வந்து 5 பழம் வந்து அறுவடை பண்ணிட்டோம். இன்றைக்கி அடுத்த செடியில் வந்து போகலாம். ஸோ இந்த ஏரியா வந்து கவர் பண்ணிட்டோம். இனி அடுத்த ஏரியாவுக்கு போகலாம். இப்போ வந்து இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு காயாக இருக்கா? இது வந்து அம்மா வந்து காயாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த காய் பார்த்துட்டிங்கன்னா தெரியுதா? இந்த காய் பார்த்துட்டிங்கன்னா காயாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணிடுவோம். ஓகே, நிறையாவே வந்து லைட்டாக பழம் அந்த மாதிரி தான் இருக்குது. பழுத்துச்சுன்னா மொத்தமாக வந்து பழுத்துருன்னு நினைக்கிறேன். மொத்தமாக பழுத்துச்சுன்னா கிலோ கணக்கில் ஃப்ரிட்ஜில் இடம் இல்லாமல் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ பக்கத்தில் வந்து அம்மா நிறையா கொடுப்பாங்க. எப்போதுமே தக்காளி பழம் வந்துட்டு அம்மா வந்து பக்கத்தில் தான் கொடுப்பாங்க. இது காயாக இருக்குது, எடுத்துடலாமா? இந்த இது வந்து சூப்பராக இருக்குது. இந்த காய் பார்க்குறது நீங்கள் அப்படியே வைங்க. நான் இந்த காய் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரை பழமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு ஃபுல்லாமே வந்து காயாக தான் இருக்குது. இப்போ வந்து மேக்ஸிமம் தக்காளி எடுத்துட்டோம். இது இந்த காய் ஓகே. வேறு எங்கேயாவது இருக்கா? இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சூப்பராக ஒரு காய் இருக்குது. நல்லா இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தகன்னு மின்னுது. ஸோ இதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். எடுத்தாச்சு. வந்து இங்கே ஒரு காய் இருக்குது. இந்த ஒரு காய் எடுத்துடலாம். அதுக்கு பின்னாடி ஒரு காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு பின்னாடி ஒரு காய் இருக்குது. அந்த சைடு போகும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது தெரியலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு ஒரு 5 செடி இருக்குமாமே. 5 செடியில் வந்து நம்ம எவ்வளோ தக்காளி பழம் பறிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அம்மா கூப்பிட்றாங்க. பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஆல்ரெடி இந்த ஸ்பேஸ் வந்து அன்றைக்கி அம்மா வந்து காயாக காட்டினாங்க. இன்றைக்கி வந்துட்டு இதுவே வந்துட்டு ஒரு 3 பழமாக பறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு பழம் ரொம்ப பழுத்துச்சுன்னா தொட்டோன்னு விழுகுது. இது என்ன கொஞ்சம் லைட் எடுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அரைக்காய் இருக்காது. சரி போக மாதிரி இருக்கலாம். ஸோ தக்காளி பழம் இன்றைக்கி அறுவடை சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க, உள்ளே போயிட்டு எடுக்கவும் முடியாமல் வைக்கவும் முடியாமல் அப்படி இருக்குது. இது நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் இது வந்து அரைக்காயாக இருக்குது. அப்போ தக்காளி இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. தக்காளி பழம் வந்து அறுவடை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எதுவுமே வெண்டைக்காயா? அடுத்து வந்து இப்போ வந்து வெண்டைக்காய். அதுதான் வந்து பெரிய டாஸ்காக இருக்குது. ஏன்னா அது குத்தும். அதுதான் இப்போ வந்து எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அம்மா தான் வந்து கேமராமேனாக இருக்காங்க. அம்மா கிட்டே நான் வீடியோ எடுத்துகிட்டு நானும் பழகினால எனக்கும் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து வெண்டைக்காயை வீடியோ எடுக்கலாம். வந்து அம்மா வந்து வெண்டைக்காய் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நான் வெண்டைக்காய் எடுக்கலை அப்படின்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் பத்தலை, அதனால நான் எடுக்கலை. இப்போ வந்து அன்றைக்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இது வந்து அறுவடை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து முத்திரும் அப்படின்னு. அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி அறுவடை பண்ணலை அப்படின்னா வெண்டைக்காய் போயிடுச்சு. அந்தளவு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் என்ன கொடுமைன்னா தினம் வெண்டைக்காய் பொரியல் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. செடி வச்சாங்க அம்மா தினம் வெண்டைக்காய் பொரியலா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ 3 வெண்டைக்காய் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பை இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெண்டைக்காய். அதோடு சேர்த்து இன்றைக்கி அறுவடை எடுத்துட்டாங்களா. இனிமேல் இதுக்கப்புறமா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வெண்டைக்காய் பொரியலாக தான் இருக்குது நம்ம வீட்டில். சரி வத்தல் போடுவோமே அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. வத்தல் போட்டோம் அப்படின்னா வெயில் காலத்தில் சம்மரில் போட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ வத்தலும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்போ மழை காலத்தில் வந்து வெண்டைக்காய் இல்லாத சீசன் அப்போ அந்த வத்தல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கிரேட் ஐடியா தானே. ஸோ இங்கே 3 ஆல்ரெடி ஒரு 3 எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 3 எல்லா செடியிலையுமே ஒன்று வந்துடுது கம்பல்சரி. வெண்டைக்காய் வந்துட்டு வெண்டைக்காய் வராமல் தான் இல்லை வந்தது. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக இருக்குது. பட் விதையெல்லாம் அப்படியே வெளியில் தெரியுது. எதுக்கு நான் எதனாலுமே இது வந்து குட்டி அது செடி வந்து ஹைட்டாக வந்து முத்திருச்சுல்ல, அதனால இந்த செடியே ஹைட்டுக்கு இருக்குது.
இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்னது இது இது பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு விதை அப்படியே தெரியுது. அப்படியே தெரியுது. இது பாருங்க, இது முத்திருச்சு தானே இல்லை முத்தலையா? ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேஜிக் நம்மளோட தோட்டம் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்குற நியூ சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா வெண்டைக்காய் அறுவடை வெற்றிகரமாக எடுத்தாச்சு. ஆல்ரெடி இதை விட ஜாஸ்தியாகவே வீட்டில் இருக்குது. இப்போ இது செஞ்சிருச்சு, அடுத்து வத்தல் தான் போட போகிறோம். இப்போ வாங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் அறுவடை சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் நான் வந்துட்டு கடையில் வாங்கியிருக்கோம், இது முடிக்கும் அம்மா தோட்டத்தில் போட்டது. இந்த வாட்டி போட்ட இது வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு கத்திரிக்காயும் அணுகுண்டு மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசான டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சும்மாலாம் நான் சொல்லலை, பட் உண்மையிலே வந்து டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது, அவ்வளோ சதையாக இருக்குது கத்திரிக்காயெல்லாம். வச்சாச்சு, 3 இது எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய கத்திரிக்காய். இப்போ மறுபடியும் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே பூத்து பிஞ்சாக இருக்குது. நம்ம இதுவுமே வந்து அறுவடை பண்ணவே வந்துட்டு நமக்கு வந்து காய் கொடுத்துட்டே தான் இருக்குது கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிஞ்செல்லாம் நிறையா பிடிச்சிருக்கு. உரம் லாஸ்ட்டாக எப்போவுமே கொடுத்தீங்க? உரம் வந்து இப்போ ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுக்கணும்? ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கணும். இங்கே பாருங்கள், 10 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு வந்து உரம் கொடுத்தா தான் இந்த மாதிரி பெஸ்ட்டாக வரும். இல்லாட்டி பாருங்க எவ்வளோ வந்துட்டு காயெல்லாம் சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் பார்க்க அப்படியே மின்னுது இந்த வெயிலுக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் அதே மாதிரி தாங்க, அறுவடை கொடுத்துட்டே இருக்குது. ஃப்ரிட்ஜில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளிலாம் ஓயறதே இல்லை. அதே மாதிரி பச்சை மிளகாயும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சைடு இருக்கா, இதை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தாங்க அறுவடை பாருங்க. இதில் என்ன ஹைலைட்லாம், பூச்சி எதுலேயுமே இல்லை. நான் வேணால் ஒரு கத்திரிக்காய் எடுத்து எல்லா டைரக்ஷன்லையுமே உங்கள்கிட்ட காட்டுறேன். எந்த இடத்துலையுமே வந்து பூச்சி இருக்காது. ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம அம்மா மாடி தோட்டத்தில் வந்து பெஸ்ட்டு. இங்கே வந்துருக்கு பூச்சி பூச்சி எங்கேயுமே இல்லை. அதான் நான் சொல்கிறேன், எங்கேயுமே இல்லை. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் காட்டுறேன். இதெல்லாம் பாருங்கள், இந்த கத்திரிக்காய் எவ்வளோ குண்டாக இருக்குன்னு. இதை நான் ஃபுல்லாக காட்டுறேன், ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறேன். எங்கேயாவது வந்துட்டு பூச்சி எங்கேயாவது இருக்கான்னு மட்டும் பாருங்கள், எங்கேயுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கத்திரிக்காயை விட பெஸ்ட்டு எனக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த பாருங்கள், ஒவ்வொரு கத்திரிக்காயுமே எடுக்கிறியா? அப்பா, ஒவ்வொரு கத்திரிக்காயுமே ரொம்ப பெருசாக இருக்குது. என்னால் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. அம்மா அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசுன்ட்டு. கேமராவில் எப்படி தெரியும் தெரியல, பட் இதையும் கம்பேர் பண்ணுங்களேன். இது பெருசாக இருக்குது, இதுவே பெருசு. இதையும் கம்பேர் பண்ணி இது அதை விட பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, மான்ஸ்டர் பிரிஞ்சால் பேரே அதுதாங்க. ஸோ தம்ப்ளைனில் தான் வைக்க போகிறேன்னு நினைக்கிறேன். சூப்பர், ஒரு பேஸ்கெட்டே நிறைஞ்சிரும் எப்போதுமே. பிஞ்சு காயாக இருக்காது, சூப்பராக இருக்குது. சூப்பராக, இதெல்லாம் என்ன கத்திரிக்காய்க்கு சூப்பராக இருக்கும்ல. பாருங்க, ஒரு பேஸ்கெட்டே நிறைஞ்சிருச்சுங்க, அவ்வளோ காய். இது எல்லாமே பிஞ்சாக இருக்குது. எல்லாமே பிஞ்சு தான். அங்கே 2 இருக்குது. ஓகே, நம்ம அந்த சைட் போய் எடுத்துக்கலாம். இது எப்படி பெருசாகட்டுமா? சரி, அம்மா பெருசாகட்டும்னு சொல்கிறாங்க. பெருசாகட்டும். சரி, இதை கொண்டு கத்திரிக்காய் அறுவடை முடிஞ்சா? இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி கொத்தாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி 3 அறுவடை சூப்பராக பண்ணியாச்சு. இதுவே வந்து பேஸ்கெட் வந்து நிறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன அறுவடை? கீரை. நெக்ஸ்ட் வந்து இதோட கண்டினியூவாக நம்ம கீரை அறுவடை பண்ணலாம். இதை கொண்டு போய் பேஸ்கெட்டில் இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் வருகிறேன். இப்போ வந்து இது பசடிக்கீரை, சிகப்பு பசடிக்கீரை தான் அறுவடை பண்ண போகிறோம். இதோட இலையை மட்டும் பாருங்களேன், என் கையை வைக்கிறேன், என் கையோட பெருசாக இருக்குது இலையெல்லாம். ஸோ சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு பசடிக்காய். இங்கேயும் இருக்குது, இந்த கொடி ஃபுல்லாக வந்து இது படர விட்டுருக்காங்க. அது போக இங்கேயும் வந்து படர்ந்துருக்கு. ஸோ இது வந்து இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து வெத்தலை. இது வந்து வெத்தலை. என்ன வெத்தலை? நாட்டு வெத்தலையா, கற்பூர வெத்தலையா? இது வந்து கற்பூர வெத்தலை. வெள்ளை வெள்ளையாக இருக்குது. வெள்ளை, அது வந்து என்னன்னு தெரியல. அது மறந்து இருக்கேன். ஸோ இப்போ வாங்க அறுவடைக்கு போகலாம். அறுவடைங்குமே. இந்த கீரைக்குன்னு தனி பராமரிப்பு ஏதாவது இருக்காங்க? இந்த கீரைக்கு வந்து நம்ம வந்து உரம் போடணும். உரம் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி பச்சையாக நல்லா சூப்பராக வரும். நம்ம வந்து உரம் போடலை அப்படின்னா வெளுப்பாக இருக்கும், கீரை சரியாக இருக்காது, வெள்ளை கலரில் இருக்கும்.
அதனால் வந்து இதுக்கும் நமக்கு உரம் போடணும். உரம் போட்டால் தான் இதுவும் நல்லா வரும், இல்லைன்னா வராது. ஓகே. பார்த்தியா இப்படி பச்சை பச்சைன்னு இருக்கு பார்த்தியா? அதனால் வந்து நம்ம வந்து உரம் போட்டோம்னா சூப்பராக வரும். இல்லைன்னா வந்து இங்கே இதெல்லாம் மாதிரி எவ்வளோ பெருசு இருக்காது. அதான் என் கையை அகலத்துக்கு இருந்தேன், என் கையோட பெருசாக இருந்துச்சு. எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தியா? அந்த அளவுக்கு நம்ம உரம் போடணும். போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்லா கீரை வரும். ஆனால் இந்த கீரை வந்து சூப்பராக இருக்குது. பண்ண தெரியாமல் பண்ணால் தான் நமக்கு நல்ல அந்த டேஸ்ட்டு தெரியாது. ஆனால் நம்ம தெரிஞ்சு இதெல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்குது கீரை. இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கீரை எப்போதுமே இந்த மாடியில் இருக்கும், இல்லாமல் இருக்காது இந்த கீரை. இந்த கீரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அறுவடை பண்ணிட்டு காமிச்சிக்கலாமா அப்படியே? சரி, ஓகே. அம்மா அறுவடை பண்ணிவிட்டு பாஸ்கெட் நிறச்சிட்டு அவங்க இதை காட்டுறேன். நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இப்போ வந்து பசரிக்கீரை, சிகப்பு பசரிக்கீரை வந்து அறுவடை பண்ணிட்டாங்க அம்மா. நான் சொன்னேன் பேஸ்கெட் ஃபுல் நிறச்சிட்டாங்க இது வரேன்ட்டு. ஸோ இது வந்து சூப்பராக வந்து ரெடியாக ஆச்சு. இப்போ வந்து அறுவடையில் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. கத்திரிக்காய் வந்து ஒன்று பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது, அறுத்து பார்த்தா எல்லாம் பிஞ்சாத்தான் இருக்குது. நான் கூட முத்திச்சோ என்னமோ நான் பார்த்து அறுப்பேன், ஆனால் வந்து பிஞ்சாத்தான் இருக்குது. கத்திரிக்காய் வேறு லெவலு. அதே மாதிரி தக்காளி பழத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம், வெண்டைக்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து பசலிக்கீரை வந்து நம்ம வந்து ஒரு இது நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ எவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சொல்லுவேன். ஒரு நிமிஷம், நான் அறுவடை பண்ணது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.